வணக்கம் and welcome to Mangaiyar Arusuvai. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு பிக்னிக் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் பிக்னிக் மாதிரி போயிருந்தோம். எதுக்காகனா மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம். அங்கே மீன் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தனால பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். லன்ச் வந்து அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன கொண்டு போனேங்கிறத பார்க்கலாம். இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, கொஞ்சமாக கேசரி, இந்த 4 ஐட்டம் தான் நான் கொண்டு போயிருந்தேன். அடுத்த நாள் காலையில் 9 மணிலேருந்து 9:30க்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நான் முந்தின நாள் நைட்டே வந்து சாம்பார் வச்சுட்டேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு அரை பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா காய்கறி சேர்த்தேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கேரட் இதுதான் நான் சேர்த்தேன். இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி இட்லி சாம்பார் வைக்கும்போது துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்து சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நான் அதனால் ரெண்டுமே சம அளவு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 2 சேர்த்தாப்புல இந்த பருப்புக்கு 1 கப் பருப்பு சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 3 கப் அளவு தண்ணி ஊற்றுனோம்னா நல்லாயிருக்கும். நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்னு சேர்த்துடலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு அதில் உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் வந்து நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து மூடிட்டு 3 விசிலுக்கு வச்சு எடுக்கணும். நான் அதோடு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் ஓப்பன் பண்ணேன். நான் கிச்சனுக்குள்ளே வரும்போது டைம் வந்து 6:50 இருந்துச்சு. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இதை சைடில் உள்ள அடுப்பில் வச்சு நான் கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ காலையில் எங்களுக்கு நான் டீ போட போகிறேன். காலையில் வந்து காஃபி தான் போடுவேன். எனக்கு வெளில போகிறனால ஏதாச்சும் பிஸ்கட் ஏதாச்சும் தொட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக டீ போட்டிருக்கேன். சுக்கு, அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் 2 சேர்த்துருக்கேன். பசங்களுக்கும் தனியாக பால் காய வச்சுட்டேன். இப்போ இட்லியும் அவிக்க போகிறேன். இட்லி வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து இட்லி சட்டி வந்து 8 இட்லி தான் அவிக்கலாம். அதுக்கு மேலே அவிக்க முடியாது, ரொம்ப சின்ன பாத்திரம் தான். இதில் வந்து இப்போ நான் அவங்க வீட்டிலேருந்து 4 பேர், எங்கள் வீட்டிலேருந்து 5 பேர் நாங்கள். இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி நான் இட்லியை வச்சு கொண்டு போயிருந்தேன். இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இதை மூடி வச்சிடலாம். இட்லி இந்த ஃபஸ்ட்டு ஈடு வந்து அவிறதுக்குள்ளே நான் வந்து சட்னியை அரைச்சி வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சட்னி அரைச்சிடலாம். ஃப்ரோசன் தேங்காய் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நான் நைட்டே எடுத்து கூலரில் வச்சுட்டேன். இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. அது கூட இஞ்சி ஒரு சின்ன பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, அது கூட 1 பீஸ் அளவு வந்து வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம். இதுக்கடையில் டீயும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் யாரும் எழுந்து வரல. அதனால் நான் எனக்கு மட்டும் டீ ஊற்றி எடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் மூடி வச்சுட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி டீ வந்து நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடித்தோன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் டீ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து சைடில் தாளிச்சிடலாம். அதே நேரத்தில் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம். இப்போ இட்லியை வந்து மாற்றி வச்சிடலாம் தட்டில். இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். யாருக்காச்சும் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சட்னியை வந்து தாளித்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து கடுகு உளுந்தும் கருவேப்பிலையும் போட்டு மட்டும்தான் தாளிக்க போகிறேன். எப்பவும் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பேன். இன்றைக்கி பசங்கள்லாம் இருக்கிறனால ரொம்ப காரமாக வந்துடும் அப்படிங்கிறனால சும்மா வந்து கடுகு உளுந்தும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ சட்னி ரெடி ஆச்சு, சாம்பாரும் ரெடி ஆச்சு. அடுத்ததாக பண்ண போகிறது கேசரி. ரவா கேசரிக்கு 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். இந்த ரவையை கையில் அள்ளணும்னா சூடு நம்ம கையில் பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில்
1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துடலாம், ஏன்னா அது கொஞ்சம் வறுபட நேரம் எடுத்துக்கும். கிஸ்மிஸ் பழத்தை விட கம்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கு கொஞ்சம் வறுபடுறதுக்கு நேரம் தான் எடுத்துக்கும். இப்போ திராட்சையும் சேர்த்தாச்சு. நல்லா வறுத்துட்டு இதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்ததுனால அந்த கலரில் இருக்க 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு தண்ணி சேர்த்தாதான் நம்ம ரவையெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு அப்புறம் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் ரவையை கொட்டிட்டு ஒரு பக்கம் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கெட்டிப்படாமல் இருக்கும், அடியும் பிடிக்காது. இப்போ ரவை முழுசையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஊற்றின அந்த தண்ணியில் ரவை நல்லா வெந்து உப்பி வரணும். அந்த தண்ணி எதுவுமே மீதம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்தோடனே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சீனி சேர்க்க போகிறோம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு சீனி சேர்க்க போகிறேன். இன்றைக்கினா உங்கள் இனிப்பு பொறுத்து அதிகமாகவும் இல்லை கொஞ்சமாகவும் சேர்த்துக்கோங்க. சீனியையும் ரவை எப்படி சேர்த்தோமோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பக்கம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக கெட்டியே படாது. இப்போ நல்லா சீனி இலகி கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு திராட்சை, அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நெய் முழுசும் அந்த ரவை உறிஞ்சினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கேசரி தயாராகிடுச்சு. இதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இட்லி மட்டும்தான் கொஞ்சம் அவிய வேண்டியது இருந்துச்சு, ஏன்னா அது எட்டா அவிக்கிறது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் சாம்பாரையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அது அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்சாச்சு. இந்த மாதிரி உள்ள ஒரு பேக்கில் தான் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அப்புறம் தான் சூடு தாங்குச்சு நல்லா. இப்போது நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பசங்களும் எழுந்து வந்துட்டாங்க. அவங்கள குளிக்க வச்சாச்சு. ட்ரெஸ் மாற்றி விட்டோம்னா அவங்களும் ரெடி ஆகிடுவாங்க. கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சாச்சு. இட்லி மட்டும் கொஞ்சம் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வாங்க மீன் பிடிக்க போகலாம். நான் சொன்னது போல் வீட்டில் இருந்து 9:15 நாங்கள் கிளம்பிட்டோம். கேல்கரியிலிருந்து, அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. அந்த இடத்துக்கு பேர் டிக்சன் ட்ரவுட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழி எல்லாமே ரோடுக்கு 2 சைடுமே விவசாய நிலங்க தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு பச்சை பசிலும் இருந்துச்சு. இந்த இதை பார்க்கும் பொழுது அப்படியே மஞ்சள் போர்வை வச்சு போர்த்தனாப்புல இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை நான் ஆவாரம் பூ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது என்ன பூனே தெரில, என்ன பயிர் செஞ்சுருக்காங்கன்னு தெரியலை. 2 பக்கமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது நம்ம போக வேண்டிய இடம் வந்தாச்சு. அந்த ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருந்துச்சு. ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரம் போகணும், அப்படின்னா தான் நான் அந்த லேக் வரும். இந்த லேக் தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி பஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுக்குள்ளே வீட்டுக்கு நம்மளுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே வச்சுக்கலாம். சில பேர் இதில் போட்டு எல்லாமே கொண்டு வருவாங்க. ஏன்னா இங்கே போட்டிங்கும் அலவுடாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா இங்கே இந்த மாதிரி கேம்பிங் பண்ணுறதுக்கு தனியாக டிக்கெட் மாதிரி வாங்கணுமா. இப்போ இந்த பிளேஸ்க்கு அவங்க டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. 3 நாளைக்கு அந்த டிக்கெட் வேல்யூவாக இருக்கும். இப்போ நாங்கள் போனோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் போய் சேர்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. பசி பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் போனோன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்க போனோம். பசங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த இடம் தான் மீன் பிடிக்கிறதுக்கு வந்த இடம். அங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் மீன் கிடைச்சது. மற்ற யாருக்குமே கிடைக்கல. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, யாருக்குமே மீன் கிடைக்கல. எல்லாருமே ஒருத்தர் உங்களுக்கு கிடைச்சதா எங்களுக்கு கிடைச்சதா இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ தூண்டில் நரம்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீன் பிடிக்கிறதுக்கு லைசன்ஸ் வேணுங்க. லைசன்ஸ் இல்லாமல் நம்ம இங்கே மீன் பிடிக்க முடியாது. லைசன்ஸ் இல்லாமல் ஒருவேளை நம்ம மீன் பிடிச்சு நம்மளுக்கு மீன் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் அவங்க ரவுண்ட்ஸ் நம்ம மாட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபைன் வேற உண்டா. ஆனால் எவ்வளோ ஃபைன்லாம் எனக்கு தெரியலை. நம்ம ஊரில் மீன் பிடிக்கும் போது மண்புழு போடுவோம் இல்லையா, அதுக்கு மாதிரி இங்கே டம்மியாக கொஞ்சம் மீன் அந்த மாதிரி புழு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் மீன் பிடிச்சோம். மீன் தூண்டில் போட போட வெறும் பாசியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து வெளியில் வந்தனால பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க.
இந்த பக்கம் மீன் பிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து போட்டிங் மாதிரி போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சாதாரணமாக இங்கே விடுறோம் இல்லையா, அங்கே வந்து குழந்தைங்களுக்கு அந்த விளையாடுற குழந்தைக்கு கூட அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் விளையாட விட்டுருந்தாங்க. என் பையன் உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து இவன் பண்ண அலும்பு தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. வீடு மாதிரி நினச்சிட்டு போனவன தண்ணியை பார்த்தோன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டான். நான் தண்ணியில் விளையாட போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனை கெஞ்சி கூத்தாடி ட்ரெஸ் எல்லாம் போட வச்சுருந்தேன். இங்கே வந்து நான் தட்டாம் பார்த்தேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வாட்டி ஊருக்கு வந்த போதும் நல்லா வந்து வெயில், அங்கே இங்கே தட்டாம் பார்க்குறது இங்கே இருந்துச்சு. இதை வந்து எங்கள் ஊர் பக்கம் ஊசி தட்டான்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரும் இருக்கும் இல்லையா. நல்லா வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு. அப்புறம் இது எலியா இல்லை வந்து அணிலானே எனக்கு தெரியல. அணிலுக்கு வால் நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, இதுக்கு வால் வந்து குட்டியாக இருந்துச்சு. ஒருவேளை இது வந்து காட்டு எலியா கூட இருக்கலாம். அதை வந்து நிறைய இருந்துச்சு. நிறைய அந்த இடத்துல வந்து பொந்து பொந்தா போட்டு நிறைய போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் இந்த மாதிரி லாங் வீடியோவாக இந்த மாதிரி பிக்னிக் வீடியோ அதெல்லாம் போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால நான் பேசுறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே இந்த மாதிரி பறவை வந்து நிறையாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதோட மூக்கும் நீளமாக இருந்துச்சு, நாரை மாதிரி. ஆனால் இது நாரையா என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது லைசன்ஸ் செக் பண்ணவும் ஆள் வந்துட்டாங்க. இவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மழையும் வந்துருச்சு. அதோடு நாங்கள் திருப்பி கிளம்பி வந்துட்டோம். காருக்கு வந்துட்டு சரி லஞ்சை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு. அவங்க லஞ்சுக்கு வந்து வெரைட்டி ரைஸும் சிக்கன் கறியும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பாபிக்யூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதோட கிளம்பியாச்சு. அதோட இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போய் மீன் பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அந்த இடத்துக்கு பேர் வந்து செஸ்மேர்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படின்னா பீச் மாதிரியே மணல்லாம் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நடுவில் வந்து ரோடு போகும். அதுக்கு அந்த பக்கம் வந்து நம்ம போய் மீன் பிடிக்கலாம். பசங்களை வச்சுட்டு போக வேணாம், அதனால் நீங்களாம் இங்கே விளையாடுங்க, நாங்கள் வந்து அங்கே மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் போகவே விடலை. ஏன்னா இங்கே தண்ணியில் போய் ஆட்டம் போடணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் என் பையன். அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் தான் கொண்டு வந்தேன். அங்கேயே தண்ணியில் ஆடி அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றியாச்சு. இந்த மாதிரி தான் பண்ண நிறையா இருந்துச்சு. அவ்வளோதான். இதுதான் இந்த நாங்கள் போன அந்த பிக்னிக் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது தப்பு இருந்துச்சா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.